ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியான் பர்த்டேயோட ப்ரிப்பரேஷன் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேலையாக வந்து ஆஸ் யூஷுவல் மந்த்லி ஒரு வேலை நமக்கு வரும்ல, ஈஸ்வரோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி. ஸோ அதுக்கு போய் ட்ராப் பண்ணணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஹார்பர் பிளேஸில் தான். நான் உங்களுக்கு அந்த லைப்ரரி வந்து காமிச்சிருப்பேன். உள்ளே போய் அந்த பூல் அதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் காமிச்சதில்லை. அப்கமிங் வீடியோல காமிக்கிறோம். ஆமா, ஏன் சொல்றேன்னா, நாங்க எங்கள்கிட்ட கோல் ஹார்பர் பாஸ் இருக்கு. ஒரு தடவை உள்ள போய் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஒர்க் ரொம்ப டைட்டா போறதுனால அது பாஸை வாங்கி என்னாலே யூஸ் பண்ண முடியல. ஆமா, புக் பண்ணா வந்து ஒரு பாஸ் மாதிரி கொடுப்பாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம ஒரு 2 வீக்ஸ் போய் ஃப்ரீயா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெம்பர்ஷிப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாஸ் வந்து எங்களுக்கு கிடச்சி 1 வாரம் ஆகுது. ஆனால் 1 வாரமாக ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா ரியானோட பர்த்டே, இவங்களுக்கும் ஒர்க் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஹீட் வேவ் வேற பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுது. ஹீட் வேவ்னா உள்ளே போய் படுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒர்க்கு தான் மெயின். ஒர்க்கு ப்ளஸ் ஒர்க்கு முடிச்ச உடனே அப்புறம் இந்த பர்த்டேக்கு வந்து நிறைய வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நான் நிறைய வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நாங்க வெளில வந்து பிளேஸ் பார்த்துட்டு இருக்கோம், எதுவும் வந்து சரியா அமையல அப்படின்னு சொல்லி. பட் அட்லாஸ்ட் ஒரு பிளேஸை வந்து பார்த்து ஃபைனல் பண்ணி எல்லாம் புக் பண்ணிட்டோம். கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. மற்றபடி எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா நாளைக்கு தான் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்றோம். ஸோ செலிப்ரேஷன் எந்த இடத்துல எங்க கேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒருத்தவங்கள்ட்ட. ஸோ நாளைக்கு தான் மெயின் டே. ஸோ வந்து ரியானோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு. ஆக்சுவலாக பர்த்டே அன்னைக்கே பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வீக் டேல ஈவினிங் வந்து ரொம்ப கஷ்டம். நம்மளும் வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால வீக்கெண்ட்ல புக் பண்ணோம். ஸோ சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து, ஏன்னா நானே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க ஒரு டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு 6 மணிக்கு தான் ஒர்க் முடியும், 7 மணிக்கு ஒர்க் முடியும். சிலர்லாம் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. இவரே நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். அதனால வீக் டேல வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீக்கெண்ட் வந்து பிளான் பண்ணோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு வீக் டேல ரூமும் வந்து எதுவும் அவைலபிள் கிடைக்கல, வீக்கெண்டில் தான் கிடச்சிச்சு. ஸோ தட் ஒரு நியர்பை இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக நியர்பை, வீட்டுக்கு நியர்பை இருக்கவங்களை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வைட் பண்ணி இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து என்னென்னா ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ தான். என்னென்ன ஒரு லாஸ்ட் மினிட்ல நான் வாங்குறதுக்கு ஒரு லிஸ்ட் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு போய் நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டு என்னென்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது முடிச்சுட்டு நாளைக்கு செலிப்ரேஷனில் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி போகுது அப்படின்றத நாளைக்கு உங்களுக்கு செலிப்ரேஷனில் காட்டுறேன். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஹார்பர் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். சாட்டர்டே இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது ஈஸ்வருக்கு. ஸோ ட்ராப் ஆஃப் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் உள்ளே போகலான்னு இருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்கோன்னு காட்டுறோம். ஐயோ வெயில் அடிக்குது உள்ள மேலே. The pool part. Can we get this on? பிடிச்சிக்கோ, விழுந்துற போது. ஈஸ்வரை ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் ஷோரூம்க்கு வந்திருந்தோம். பர்த்டேக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு. கோல்டு காயின் அழகாக இருக்குல்ல, இரு வாங்கலாம், வெயிட் பண்ண. ராஸ்பெரி க்ரீம் எடுத்துக்கோ. ஸோ பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா வந்து வாங்கி வச்சுருந்தேன். 1 மந்த்தாக கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸ் இது எல்லாமே. ஆக்சுவலாக ரியானுக்கு வந்து பேபி ஷார்க் பர்த்டே தான் வந்து கொண்டாட போகிறோம். ஸோ அந்த தீமில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேபி ஷார்க் பிளேட்டு, அதோட டம்ளர்ஸு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேபி ஷார்க் தீம்லேயே பலூன் செட் ஆஃப் 10 இருக்கும். அதில் இருக்க எல்லா கேரக்டர் அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எல்லா பலூன்ஸும் இருக்கும். அண்ட் இது வந்து 1 டுடே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக கேக் ஸ்மாஷ்க்கு வாங்கினது. பட் கேக் ஸ்மாஷ்க்கு நான் வேறு ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பேபி ஷார்க் போட்ட நார்மல் பலூன்.
அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கடையில் டிஃப்ரெண்ட்டாக அமேசானில் ஆர்டர் பண்ணது கொஞ்சம், வால்மார்ட்டு, டாய்ஸ் ஆர் அஸ், பார்ட்டி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் டாலராமா எல்லா இடத்துலையும் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ எந்த கடை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. பட் அந்த பிளேட்டு டம்ளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்ட்டி சிட்டியில் கிடச்சிச்சு. பலூன்ஸ் எல்லாம் வந்து அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மற்றபடி ஒரு சில ஐட்டங்கள்லாம் வந்து அங்கங்கே போய் வாங்கினது. அண்ட் இந்த தீமுமே வந்து பார்ட்டி சிட்டியில் கிடச்சது தான். இந்த பேக் ட்ராப் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு தீமாக வந்து ஆகிடும்ல, ஒரு ஃபோட்டோக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் ட்ராப்பும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பேக் ட்ராப் அண்ட் பலூன் பண்ணாலே நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம்ல, ஸோ அதுக்கான கவர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அதுவுமே பேபி ஷார்க் தீமில் வந்து கிடச்சிது. அதுவும் பார்ட்டி சிட்டியில் தான். அண்ட் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய குழந்தைங்க தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு 10 இயர்ஸ் பிலோ இருக்க குழந்தைங்க தான். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டமாக இருந்தால் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு லைனாக காட்டுறேன். ஸோ அந்த கீழே கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிபி ஊதுறது அந்த மாதிரி. அண்ட் இதெல்லாம் வந்து பில்டிங் பிளாக்ஸ் உங்களுக்கு நான் முன்னாடியே வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து பல்க் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்படியே ஒரு கவராக எடுத்து எல்லா கவர்லேயும் இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நம்ம வந்து போட போகிறோம். ஸோ கிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 பேக்ஸ் தான் வாங்கியிருக்கிறது நான். 16 ஐ திங்க் ஸோ. அண்ட் 16 பேக் மட்டும் இருக்கும். அண்ட் 3 பிலோ இருக்க கிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு மாதிரி கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கவரில் போடுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்டு ஒரு பேக்கில் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேக்கும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு அந்த லீகோ செட் வந்து போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பிபி சொன்னேன்ல, ஸோ அது வந்து எல்லாத்துலேயும் ஒன்று போட்டாச்சு. ஸோ என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லீகோ, இந்த பிபி ஊதுறது, அப்புறம் எரேசர் வாங்கினேன், ஒரு கீ செயின் வாங்கியிருந்தேன், அப்புறம் இந்த பசில் விளாட்ற மாதிரி, மேஸ் விளாட்ற மாதிரி ஒன்று இருக்கும், ஸோ அது வாங்கியிருந்தேன். ஸோ என்னன்னு எனக்கே மறந்துடுச்சு. ஸோ இந்த கீ செயின் தான். இது வந்து அப்படியே செயின் வந்து கோத்து ஒரு இதுலேயும் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், ஸ்லாப் ஸ்கேல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது கேமு. ஸோ ஸ்லாப் ஸ்கேல் எல்லாத்துலேயும் ஒன்று வந்து போட்டுடலாம். அதுவும் வந்து ஷார்க் தீம் தான் வாங்கினேன். எனக்கு பேபி ஷார்க் தீமில் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கல. ஸோ தட் ஷார்க் தீமில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படியே தீம் வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இங்கே சைடில் வந்து வச்சுருக்கேன்ல நான் அந்த பிளேடவ் சொல்லிவிட்டு, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 பிலோ இருக்க கிட்ஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்த ரிட்டன் கிஃப்ட்டு. ஸோ இன்னொன்று வந்து எரேசர், அது ஓஷன் தீமில் வந்து எனக்கு கிடச்சிச்சு பார்ட்டி சிட்டியில். ஸோ அதனால் அதுவும் வந்து வாங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டாச்சுங்க. இந்த தேங்க்யூ கவரில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் வச்சு உள்ளே போட போகிறேன். ஸோ சாக்லேட் வந்து மார்னிங் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா டெம்ப்ரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது, சாக்லேட்லாம் உருகிடும். நான் லிண்ட்டில் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அது வந்து மார்னிங் போடணும். அண்ட் இந்த பிளேடவ் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக பேபி ஷார்க்கோட கிஃப்ட் ரேப் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் கிஃப்ட் ரேப் பண்ணணும். ப்ளஸ் ஒரு 3 பர்த்டே நெக்ஸ்ட் இருக்குது. நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அன்றைக்கே வந்து ஆஃப்டர்நூன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இருக்குது. அண்ட் நிறையா பர்த்டேஸ் இருக்குது, எல்லாமே வந்து ரேப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் என்னென்ன கிஃப்ட் ரேப் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அண்ட் நமக்கும் ரிட்டன் கிஃப்ட் என்னென்ன பண்ணணுமோ அதுவும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் சைஸ் பார்த்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு கட் பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ தேட்ஸ் இட். ஸோ 3 பிலோ இருக்க கிட்ஸ்க்கு சின்னதாக வந்து கொடுத்தா இட் ஒன்ட் பி குட். அதனால் நான் வந்து ஓகே ஒரு பிளேடவ் செட்டாக வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் மற்ற கிஃப்ட் எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுவும் வந்து ஒரு ஐக்கியா பேக்குள்ளே இதில் தான் பத்துச்சு. ஸோ அதுக்குள்ளே அப்படியே செட்டாக வந்து வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் டாய் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் வச்சாச்சு.
அவ்வளோதான், நம்ம ரிட்டன் கிஃப்ட் முடிஞ்சிருச்சு அண்ட் பர்த்டே கிஃப்ட் பேக்கிங்ஸும் முடிஞ்சிருச்சு. இங்கே இவங்க தூங்கியே போயிட்டாங்க. ஸோ நடுப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நான் இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே தூங்கிட்டாங்க. பிகாஸ் டைம் 12:50 ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படுக்க வேண்டிதான். நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம காரில் லோட் பண்ணணும். அதுதான் அடுத்த வேலை நமக்கு. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸார்டரில் இருக்கும். நான் நைட்டு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது வந்து ஈவினிங் வந்து நாங்கள் டெக்கரேஷன் ஐட்டம்லாம் ட்ராப் இன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ நாங்கள் புக் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களே நிறையா டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் இருக்கிறத சூஸ் பண்ணால் அதை வச்சே அவங்க ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணிவிடுவாங்க. பட் பேபி ஷார்க் தீம் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டோம், அது அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ தட் நாங்கள் கொஞ்சம் வாங்கினதெல்லாம் கொண்டு போய் ட்ராப் இன் பண்ணால் அவங்க முன்னாடியே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பண்ணிவிட்டு திருப்பி ஈஸ்வரை வந்து பிக் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. அண்ட் லைப்ரரியில் விளையாண்டுட்ருக்காரு ரியான். முன்னாடியே நிறைய பேர் பஸ் அதான் ஃப்ராகியா டர்ட்டிலா நல்லா சொல்ற. ஃப்ராகி தான் நினைக்கிறேன்டா இது. Hey, it got a shell on it. ஷெல்லா காட்டு, எடுத்து காட்டுறா. No, there's a shell on that. ஸ்பைடர் ரிங் போட்டுக்கோ. Spider ring. I got spider rings. I have spider rings. Every time in my olden birthday parties and even in high school, they gave me spider rings. They always give me spider rings. I don't know if I'm good at Leon. அங்க பாரு, அண்ணா வந்துட்டான் பாரு. Wait, no. பண்ணுங்க. Froggy. கட்டு ஃப்ராகி கட்டு. Froggy. ஏன்டா அந்த ஃப்ராகி அப்படி பண்ற? ஏய் தம்பி கூட ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ எடுத்துகிட்டு போகிற கிஃப்ட் அண்ட் க்ரீட்டிங் தனியாக வச்சாச்சு. அது வந்து பர்த்டேக்காக. இது நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இன்னொன்று ஆட் ஆனாக வந்து வாங்கியிருக்கேன். அதாவது அந்த பபிள் ப்ளோவர் இருக்கும்ல, ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுவும் எல்லா கவர்லேயும் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ இது லாஸ்ட் மினிட்ல தான் வந்து தோணுச்சு. கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் அப்படின்றதுனால நிறைய அந்த மாதிரி பபுள் விடுறது வச்சுருந்தாங்க. டிசைனாக இருந்துச்சு. பட் நமக்கு நிறையா கவுண்ட் வேணும் அப்படின்னும் போது அந்த பாக்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிது. ஸோ அதுவும் வந்து ஒன்று வாங்கியாச்சு. அண்ட் அதில் வந்து நான் ஸ்டிக்கர்ஸும் வந்து போட்டிருந்தேன். லீகோ ஸ்டிக்கர்ஸும் வந்து போட்டிருந்தேன். அண்ட் பேக்கில் போடுறது ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ லிண்ட் ஷோரூமில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த கோல்டு காயின் மாதிரி இருக்க சாக்லேட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு. ஸோ அது வந்து கவுண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். பிகாஸ் எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காது. பட் பார்க்கும்போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் ஆசைக்காக வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லா கவர்லேயும் இது ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டைரி மில்க் சாக்லேட் வாங்கி வச்சுருந்தேன். ஸ்மார்ட்டீஸ் வாங்கி வச்சுருந்தேன். இன்னும் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு தான் லென்ட் கொஞ்சம் நிறையா இருக்குது. பட் இந்த தேங்க்யூ இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிண்ட் காயினும் ஒரு டைரி மில்க்கும் போட்டு எல்லா பேக்லேயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் உட்காந்து நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மீன்வாயில் பின்னாடி வந்து ரைம்ஸ் போட்டு ரியானுக்கு போட்டாச்சு. ஈஸ்வர் ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருந்தார். எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டா காரில் கொண்டு போய் வச்சுட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பலாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா. அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
ஸோ இந்த தேங்க்யூ கவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே பல்காக வந்து வாங்கி வச்சுட்டேன். ஈஸ்வர் பர்த்டே அப்போவே ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும் அவன் பர்த்டே முடிஞ்சு ரியானுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதனால் அப்போவே வந்து இது நான் பல்காக ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அதில் தான் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன். ஈஸ்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த கவருக்குள்ளே அழகாக வந்து போட்டு கொடுத்தேன் அவர் பர்த்டே அப்போ. பட் இந்த டைம் வந்து கரெக்டாக 2 சாக்லேட் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பேக்கிங் டன்ங்க. எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன். ஈவன் அங்கே போகிறதுக்கான ஸ்நாக்கு எல்லாம் தண்ணி அதெல்லாம் கூட ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ பர்த்டேவும் வந்து நல்லபடியாக தான் போச்சு. அதுவும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பர்த்டே முடிஞ்சு ஒரு வாரமாக வந்து எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே போட முடியல. ஏன்னா தொண்டை கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி வரவங்க எல்லாருமே வந்து ரியானுக்கு விஷ் எழுதி போடுறதுக்காக ஒரு விஷ் ஜார் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக அவங்களே வச்சுருப்பாங்க. இந்த உண்டியல் மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம அழகாக அதில் விஷ் எழுதி போடுற மாதிரி இல்லை நேம் எழுதி போடுற மாதிரிலாம் இருக்கும். பட் எனக்கு வந்து ஏதாவது பெருசாக வந்து விஷ் எழுதி போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பேப்பரில் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறையா ஐடியா யோசித்தேன், பட் இதுதான் கொஞ்சம் ஹேண்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வாங்கி க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன ஐட்டமோ அதெல்லாம் ஒரு பேக்கில் வச்சாச்சு. ரிட்டன் கிஃப்ட் வச்சாச்சு. நான் வாங்கியிருக்க ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பசங்களுக்கு ஜூஸு, சிப்ஸு அண்ட் பெரியவங்களுக்கு கோக் வாங்கியிருக்கேன். அண்ட் நான் வாங்கின எல்லா லஞ்ச் சாக்லேட் இது தான். ஸோ அது வந்து இந்த பவுலில் போட்டு பார்த்தேன், பட் பவுல் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டில் லோட் பண்ணி கொண்டு போய் காரில் வைக்க போகிறோம். ஸோ நாளைக்கு பர்த்டே எப்படி நடந்துச்சு அப்படின்றத நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.